இந்த வீடியோவில் மையான காளி வேஷம் போட்டுட்டு சாமி ஆடுற இவங்க ஒரு பொண்ணுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எவ்வளவு பயங்கரமாக ஆதாளி போட்டுகிட்டே சாமி ஆடுறாங்கன்னு பார்த்தீங்களா? இந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறமா தான் இவங்க ஒரு பொண்ணுன்னே எனக்கு தெரிஞ்சுது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போய்கிட்டே இருந்திருக்குது. அப்போ தான் ஒரு சாமி சொல்லியிருக்கிறாங்க, நீ குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மனுக்கு மாலை போட்டால் உனக்கு எல்லாமே சரியாயிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த அக்காவும் மாலை போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே இந்த அக்கா காளி வேஷம் கட்டுறாங்க. அதுலேயும் மயான காளி கட்டுறாங்க. உடல்நிலை சரியில்லாமல் ஒருத்தங்க காளி வேஷம் போட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக மயான காளி வேஷம் தான் போடுவாங்க. தசராவில் 3 வருஷம் வேஷம் போடணும், 3 வருஷம் 3 காளி வேஷம் போடணும் அப்படின்னு தான் இந்த அக்கா நினச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு டைம் இவங்க காளி வேஷம் போட்டுட்டாங்கன்னா அந்த காளியாக விலகிற வரைக்கும் இவங்க அந்த காளி வேஷம் தான் போடணும். 3 வருஷத்தில் இந்த வேஷத்தை நிறுத்தவும் முடியாது, வேற வேஷத்தை சேஞ்ச் பண்ணவும் முடியாது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் 3 வருஷம் நான் அந்த காளி வேஷத்தை எடுத்து போடுறேன்னு போடுவாங்க. ஆனால் 4வது வருஷமும் போடுவாங்க. அவங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இவங்க ஒரு வேண்டுதலில் இவ்வளோ தான் 3 வருஷம் முடிச்சிக்கலாம்னு நினச்சாலும் இந்த காளி முடிக்க விட மாட்டாங்க. அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் தசரா டைமில் நிறைய இடைஞ்சலாக வரும். ஒவ்வொரு பிரச்சனையாக கடைசியில் அவங்க கரெக்டாக நிற்பாங்க அந்த தசராவுக்கு. பெண்கள்லாம் காளி வேஷம் போடலாமான்னு கேட்குறவங்கலாம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய பேர் காளி வேஷம் போடுறாங்க. ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி நீங்கள் வேஷம் போட்டுட்டு திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நிறுத்திடலான்னு நினச்சிங்கன்னா அதை நிறுத்த முடியறது கொஞ்சம் கஷ்டம்தான்.